டொனால்ட் டிரம்பின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து ஈரான் தனது கட்டுப்பாட்டு பகுதிகளை குறிக்கும் வரைபடம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய ஈரானின் மேற்கே கிஷம் தீவின் நுனையிலிருந்து ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அல் குவைன் வரையில் 80 தொடக்கம் 90 கிலோமீட்டர் பரப்பளவும், கிழக்கே குக்-இ முபாரக் பகுதியிலிருந்து ஃபுஜ்ரா தெற்கு பகுதி வரையில் 140 முதல் 150 கிலோமீட்டர் பரப்பளவும் ஈரானின் ராணுவ கண்காணிப்பின் கீழ் உள்ளதாக குறிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புகைரா எரிபொருள் முனையத்தின் மீது 15 ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன் தாக்குதல்கள் நேற்று நடத்தப்பட்டன. இதில் ஒரு தாக்குதல் இலக்கை எட்டியதில் 3 எரிபொருள் சேமிப்பு தாங்கிகள் அழிவடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் நிலைப்பாடு: இந்த தாக்குதலுக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை நியாயப்படுத்துவதற்காகவே இத்தகைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும், தாம் எந்தவொரு முன்கூட்டியே திட்டமிட்ட ராணுவ நடவடிக்கையையும் அப்பகுதியில் முன்னெடுக்கவில்லை எனவும் ஈரான் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் விளக்கம்: சர்வதேச வர்த்தகத்தின் மீதான நேரடி தாக்குதல் இதுவென அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புஜைரா கடல் எல்லைப் பகுதிக்காக மேலதிக போர்க்கப்பல்களை அனுப்ப வாஷிங்டன் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் எரிபொருள் விநியோகத்திற்கு ஏற்படும் அழுத்தம் என்ன? தாக்குதலுக்கு மத்தியில் அப்சான் புஜைரா குழாய் வழியிலான எண்ணெய் ஏற்றுமதி தொடரும் என ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவும் ஓமோஸ் வலயத்தின் செயற்பாடுகளுக்கு வருமா? இதேவேளை அபுதாபி தேசிய எரிபொருள் நிறுவனத்தின் கப்பல் மற்றும் தென்கொரியாவுக்கு சொந்தமான HMM நமோ கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலுக்கு எவரும் உரிமை கோரவில்லை. இந்த சம்பவத்தின் பின்னர் கப்பல்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தென்கொரியாவும் இணைய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எந்தவொரு ராணுவ தீர்மானத்தையும் எடுக்கும் போது சர்வதேச சட்டம், கடல்சார் பாதைகளின் பாதுகாப்பு மற்றும் அமெரிக்காவுடனான உறவு ஆகியவற்றுடன் தென்கொரியாவின் பாதுகாப்பு நிலைமைகளையும் கருத்தில் கொள்வதாக சியோல் நிர்வாகம் அதற்கு பதிலளித்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலினால் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அழிவுகள் என்ன? தனது நடவடிக்கையின் கீழ் ஈரானின் ட்ரோன் மற்றும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்ததுடன் ஈரானுக்கு சொந்தமான 7 அதிவேக தாக்குதல் கப்பல்களை அழித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஓமான் கரையோரத்திலிருந்து ஈரான் நோக்கி பயணித்த பொருட்கள் மற்றும் பயணிகளை ஏற்றி சென்ற சிவில் படகுகள் மீதே குறித்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் 5 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ள ஈரானிய வெளிவிவகார அமைச்சரின் சீன விஜயம். இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சீனாவின் பெய்ஜிங் நோக்கி இன்று பயணமாக உள்ளதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த வாரத்தில் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் பாகிஸ்தான், ஓமான், ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்தார். எரிபொருள் விலை மேலும் உயர்வு. இன்று மாலை நிலவரப்படி பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $113.06 பதிவாகியது. அமெரிக்காவின் WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $104.04 நைஜீரியாவில் மெல்பர்ன் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $107.05 பதிவாகின. உலக பொருளாதாரமும் நெருக்கடிக்குள்ளாகுமா? உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை $125 தாண்டி நிலவும் போர் மோதல்கள் 2027 ஆண்டு வரையில் நீடித்தான் உலக பொருளாதார வளர்ச்சி வேகம் 2% வீழ்ச்சியடையும் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா தெரிவிக்கின்றார். மேலும் உலகளாவிய பணவீக்கம் 5.8% வரையில் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.